அதாவது ஆண்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதற்கு எப்பவும் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஜெபம் செய்வது, அதாவது தேவனை நோக்கி கைகளை ஏறெடுப்பது, அது ஜெபத்தை குறிக்கிறது. அதுல தளர்ந்து போயிட்டீங்களா, ஜெபத்துல சோர்ந்து போயிட்டீங்களா, அதே மாதிரி முழங்கால்களை பலப்படுத்துங்க. சொல்லப்பட்டிருக்கல, தள்ளாடுகிற முழங்கால்கள். முழங்கால்கள் எதை குறிக்கும்? முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாரு. இந்த ரெண்டுமே ஜெபத்தை குறிக்கிற விஷயம். கைகளை உயர்த்தி ஜெபிப்பாரு, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாரு. அதுல தள்ளாடிட்டீங்க, தளர்ந்துட்டீங்க, ஜெபித்து என்னத்தை கண்டா அப்படின்னு சொந்துட்டீங்க, அல்ல ஜெபிக்க முடியல அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, உன் கைகளை பலப்படுத்து, உன் முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்து. சோர்ந்து போகாம முழங்கால் நீ ஜெபிக்கணும்.